இப்போ எனக்கு அப்படியே ரைட் சைடில் ஒரு ட்ரக் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். தொப்பூர் கனவை எந்த அளவுக்கு டேஞ்சரோ அதே போல் மத்திய பிரதேசத்தில் இந்த ஒரு ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒன்று தான். இந்த ரெட் ரோடு எதுக்காக போட்டிருக்காங்கன்னா வனவிலங்குகள் பாதுகாப்புக்காக தான் இந்த ஒரு ரெட் ரோடு வந்து மத்திய பிரதேசத்தில் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை. எந்த ஒரு ஃபாரஸ்ட்ல மேம்பாலம் அமைச்சிருப்பாங்க, அதுக்கு அடியிலையும் வனவிலங்குகள் போயிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த ஃபாரஸ்டோட நேம் என்னன்னா வீராங்கனா துர்காவதி புலிகள் சரணாலயம். இது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஜபல்பூர் பகுதியில் கிட்டத்தட்ட 100 to 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஒரு ரோடு மட்டுமே இருக்கும். இந்த ஒரு ரோட்ல வந்து நிறைய வனவிலங்குகள் வந்து அடிபட்டு இறந்து போயிருது. ரீசெண்டா ஒரு சிறுத்தை குட்டி வந்து மரணம் அடைஞ்சது இந்த ரோட்ல. அதனால அந்த போபால்ல இருந்து ஜபல்பூர் போற நெடுஞ்சாலையில இந்த ஒரு ரெட் மேட் ரோட வந்து உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு நார்மல் பிளாக் ரோடு தான், அது மேல மேட் மாதிரி தரைகள் பதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சைஸ் கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி ஒரு வேகத்தடை தான் இது. இவ்வளவு கண்ட்ரோல் ஸ்பீடு இழந்து போனாலும் சரி இதுல ஸ்லோவா தான் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு. நான் இந்த வீடியோ பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ரோட்ல நான் 2 times போயிருக்கேன் மத்திய பிரதேசோடைய. நம்ம